வணக்கங்க. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருக்கார். நினைவு நல்லது வேண்டும் என்று சொல்கிறார். கனவு மெய்ப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஆக நம்ம நினைப்பது நல்லதை நடக்கணும், மன உறுதியோடு இருக்கணும். இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம நினைப்பது நடக்கும், கனவு நமக்கு மெய்ப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன உறுதி என்ற ஒன்று ஒருவரிடம் இல்லை என்றால் எந்த செயலிலும் அவர் ஜெயிப்பது கடினம். மன உறுதி வேணும். இந்த மன உறுதி அற்றவர்களால் தான் எதையும் தாங்கிக் கொள்ள முடியாம ஒரு இலக்கை நோக்கி போகும் பொழுது சிறு தடைகளும் தோல்விகளும் வந்தால் அந்த இலக்கை கைவிட்டுட்டு பின்னாடி ஓடியாந்துருவாங்க. அருணிமா சின்ஹா பற்றி உங்களுக்கு தெரியும். அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க. இந்த அருணிமா சின்ஹா ஒரு முறை ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாங்க. அந்த பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கழுத்தில் தங்க சங்கிலி அணிந்திருக்கிறாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு திருட ஏறுறான். அந்த பெண்ணோட கழுத்தில் இருக்கக்கூடிய தங்க சங்கிலியை பார்க்குறான். அதை களவாட வேண்டும் என்று நினைக்கின்றான். அப்போ போய் அந்த தங்க சங்கிலியை பறிக்க முற்படுகிறான். அப்பொழுது அருணிமா சின்ஹாவுக்கும் அந்த கயவனுக்கும் இடையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கின்றது. இவன் செயினை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறான். ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது தன்னுடைய தாய் அன்பளிப்பாக அணிந்த செயின். எனினும் அந்த போராட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டு ட்ரெயினிலிருந்து வீசி எறியப்படுகிறார். கீழே ட்ரெயின் தண்டவாளத்தில் விழுந்துடுறாங்க. ட்ரெயின் தண்டவாளத்தில் விழும்போது தண்டவாளம் ஏறி தன்னுடைய இடது கால் துண்டிக்கப்படுகிறது. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க நினைவு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, அந்த கால் துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை நடந்துச்சுன்னா ஒரு சிலர் தன்னுடைய கால் போனதை கண்டு வருத்தப்பட்டு கண் கலங்கி வெதும்பி என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அருணிமா சின்ஹா அப்படி நினைக்கல. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய தாய்கிட்ட கூப்பிட்டு, அம்மா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த ஆசையை நீ நிறைவேற்றி கொடுக்கணுமா, அதை நான் செய்யும்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடையிறது சாதாரண விஷயமா? 8848 மீட்டர் உயரமுடையது. அது எப்படிமா சாத்தியம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் செயற்கை காலை பொருத்தி முறையான பயிற்சி பெற்று நிச்சயமாக நான் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதற்கு ஒத்துக்கொள்கிறார் அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த பச்சோந்திரி பாலை சந்திக்கிறாங்க. பச்சோந்திரி பால் இவர்களுக்கு அந்த உதவியை செய்கின்றார்கள். ஒரு 100 அடியை நம்ம கடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அடியாகத்தான் எடுத்து வைக்க வேண்டும். ஆக வெற்றி என்பதும் ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வைக்கணும். இவர்கள் அதற்காக முறையான பயிற்சி பெறுறாங்க. பயிற்சி பெற்று ஒரு நாள் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறாங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் அந்த செயற்கை காலை பொருத்தி ஏற்கனவே திட்டமிட்ட பயிற்சியோட கடக்கிறாங்க. கடக்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செயற்கை கால் கொஞ்சம் கசிந்து, அதாவது விரிசல் ஏற்பட்டு ரத்தம் வழிவதாக எல்லாம் சொல்கிறார்கள். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மேலே நோக்கி போகின்றார். ஒரு கட்டத்தில் ஆக்சிஜன் முடிய போகக்கூடிய சூழல் இருக்குது. என்ன சோதனை பாருங்க. ஏற்கனவே செயற்கை காலோட போகிறாங்க, ஆக்சிஜன் முடியக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது. இப்படி போகிறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது, இறைவா என்னடா சோதனை அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஏற்கனவே அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுபவர்கள் தங்கள்கிட்ட கூடுதலாக இருந்த அந்த ஆக்சிஜன் குடுவையை கொடுக்கின்றார்கள். அதை பொருத்தி கொண்டு வழியையும் பொருட்படுத்தாமல் இரத்த கசிவையும் பொருட்படுத்தாமல் 8848 மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த உலகின் முதல் பெண் மாற்றுத்திறனாளி என்ற அரிய சாதனையை படைக்கின்றார். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சிறு சோதனை வந்தால் கூட
அதை நம்ம என்னமோ வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி கொண்டிருப்பவர்கள் மத்தியில் அருணிமா சின்ஹா ஒரு முன்னுதாரணம். ஏன்னா எல்லாரும் ஒரு கால் இழந்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், லைஃபே போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உலகில் யாரும் இதுவரை செய்யாத சாதனையை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செய்து காட்டினார். அங்கதான் அருணிமா சின்ஹாவுடைய வரலாறு இங்கே இடம்பெறுகிறது. ஆக நாம் எந்த செயலை எடுத்தாலும் மன உறுதியோடு இருந்தால் போதுமானது. இங்கே வயது தடை கிடையாது, நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது தடை கிடையாது. ஊனம் 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 அப்படி என்பது உடல்ல கிடையாது, மனசுல தான் தடை என்று நிரூபித்து அந்த மன தடையை விரட்டி சாதனை படைத்த அருணிமா சின்ஹாவினுடைய வரலாறு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் தேவைப்படக்கூடியது. நன்றி.